சேனல் ஃபைனன்ஸுங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி மன்னிப்பு கேட்பதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி விஜயலட்சுமி சைடில் இருந்தும் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இரண்டு பேருமே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சில வாரங்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்துச்சு. அதே மாதிரி வழங்கிட்டாங்க. இப்போ இவங்களும் ஏதோ விஜயலட்சுமிக்கு மன ரீதியாக எதுவும் காயங்கள் இருந்தாலோ எதுவும் பலிகள் இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் திரும்ப அந்த மன்னிப்பின் மூலமாக அதை நாங்கள் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு ஒரு வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டு அவங்க அதே மாதிரி கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் இதுக்கு மேலே நாங்கள் மேலே தொடரில் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு விஜயலட்சுமி தரப்புலேருந்தும் பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சீமான் அவர்கள் மீது வச்ச ஒரே விமர்சனம் என்னவாக இருந்தது? நெகட்டிவ் விமர்சனம் இது மட்டும்தான். விஜயலட்சுமி 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 சீமான் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார். இப்போ அந்த அம்மாவே வாபஸ் வாங்கிட்டு போயாச்சு. அது அவர்களின் இருவரின் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. அதிலிருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கலாம், சரி தவறுகள் இருக்கலாம். அது அவங்களுடைய பேசி முடிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இனி இந்த அரசியல் வியாபாரத்தில் வியாபாரமா விளம்பரமானு தெரியல, ஏதோ ஒரு அந்த விளம்பரத்தில் இனி சீமானை எப்படி விமர்சிக்கிறது, இந்த திராவிட கட்சிகளின் கோட்பாடு சீமான் நோக்கி நீ எப்படி வைக்கலாம் அப்படின்னு தான் இனி மண்டே பிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த திராவிட கட்சிகள். ஏன்னா சீமான் மீது அதிகமாக ஃபோக்கஸ் செய்யப்பட்டு இந்த விஜயலட்சுமின்ற ஒரு கருத்து திணிக்கப்பட்டு இவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அப்படின்னா மிகப்பெரிய ரூமர் வர காரணம் என்னன்னா, பெரியார்னு நீங்க சொல்லக்கூடிய இந்த ஈவே ராமசாமியை போட்டு பொலன்னு பொழந்துட்டாரு சீமான். வேற வழி இல்லை, அவர் என்ன பண்ணலாம், விஜயலட்சுமி தான் லாக் பண்ணணும்னு சொல்லி விஜயலட்சுமி அந்த வழக்கில் ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க சீமான் மேல. இப்போ அந்த வழக்கும் அப்படியே தூசி மாதிரி பறந்து போயிடுச்சு. இப்போ எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு. உச்சநீதிமன்றம் ஒரே அடியில் காலி பண்ணிடுச்சு. இனி 2 பேர் ஓடி போயிருங்க, அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இனி சீமானின் உக்கிரம் ஈவேராவை தரைமட்டமாக அடித்து வீழ்த்துவதுதான் அப்படின்றத ரொம்ப உறுதியாக வர்றாரு. இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தார், இப்போ தான் ஆரம்பித்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஈவேராவை போட்டு அடிக்கிறதுக்கு. இனி எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அடிப்பார். இருந்தது விஜயலட்சுமின்ற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், அதையும் காலி பண்ணிடுச்சு உச்சநீதிமன்றம். இனி இந்த விசாரணை இந்த வழக்கில் நீ மேலே போகக்கூடாது, முடிச்சுக்கோங்க நீங்களே சமரசமா அப்படின்ட்டு. இனி திராவிட கட்சிகளின் கோட்பாடான பெரிய தூண் கைத்தடியாக இருந்த ஈவேரா தான் அதை அடித்து நொறுக்குவதற்கு சீமான் மட்டும்தான் தமிழகத்தில் ஆளு. ஏன்னா இந்த தமிழை எடுத்து தமிழை வாழ வச்சது, தமிழனை வாழ வச்சது ஈவேரா, பெரியார் பெரியார் இப்படி சொல்லி பிம்பத்துக்குள்ளேயே தமிழர்களை இவ்வளவு நாள் கட்டி வச்சிருந்திருக்காங்க. அதை சீமான் தான் முதலாக உடச்சு எரிஞ்சார். ஏண்டா பெரியார் ஈவேரா அவர் தான் எல்லாத்தையும் வளர்த்தாருன்னு சொல்ற, அதே ஈவேராவின் மேடையில் அண்ணா இருந்தார், அண்ணாதுரை அவர்கள் டபுள் எம்ஏ. அந்த ஆளை யார் படிக்க வச்சது? இந்த ஈவேரா படிக்க வச்சாரா? இல்லை நெடுஞ்செழியன் இருந்தார் அந்த மேடையிலேயே, அவர் யார் ஈவேரா படிக்க வச்சாரா? அவங்களாம் முதுகலை பட்டம் பெற்றவங்க. இதெல்லாம் கணக்கில் வராது. அவரை விட மேதாவிகள்லாம் இருந்தாங்க, அவர்கள் பேரை யாரும் கூப்பிட்டு அப்படியே கூச்சலிட்டு சொல்லலை. இந்த ஈவேரான்றதுக்கு மட்டும் ஏன் இவன் தூக்கி பிடிச்சி அலைகிறான் அப்படின்றது திராவிட கட்சியில் இருக்க திமுக கார அடிமட்டத்தில் இருக்கவனுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. திமுக நான் பரம்பரை பண்ணவே திமுக சரி ரைட்டு. திமுகனா என்ன, திராவிடம்னா என்னன்னு கேளுங்க, ஒருத்தருக்கும் தெரியாது. திராவிடம்னா என்ன, திராவிடர்னா யாரு, எதுவும் தெரியாதுன்னா திமுக திராவிடர். இந்த பிம்பத்தை உடைத்து இருந்தது சீமான். அவருக்கு நெட்டு கட்டினது அந்த விஜயலட்சுமி. இந்த விஜயலட்சுமி வழக்கு முடிஞ்சு போச்சு. இனி சீமானை எதை வச்சு நெட்டு கட்டுவேன்? அவர் காமெடியான சித்தரிக்க முடியும். அவர் மலைகளோடு இருந்து சும்மா காமெடி பண்ணுறாரு, ஆற்றுக்காக மாநாடு நடத்துகிறாரு, மாட்டுக்காக மாநாடு நடத்துகிறாரு. ஆற்றுக்காகவும் மாட்டுக்காகவும் மாநாடு நடத்துனாதான் அது இங்கே உயிர் வாழும். நீ அடிக்கிற மணல் கொள்ளையில் ஆறை தாண்டி பள்ளம் தோண்டி பெரிய கிணறே வந்துடும் போல. ஆறு இருந்த இடத்துல இந்த இடத்துல ஆறு இல்லை கிணறு தான் இருந்ததுன்னு முன்னாடி இதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததிக்கு சொல்லி புரிய வச்சிருவாங்க. இவனே அந்த அளவுக்கு ஆத்து மண்ணை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆற்றுல போய் மாநாடு போட்டா அப்படின்னா இதான் ஆறு, இவ்வளவுதான் மண்ணு இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும்ல. அதுக்கு மேலே மண்ணு காணாம போச்சு நான் கேள்வி கேட்பான்ல அவன். இதெல்லாம் சீமான் செய்யறது ஒரு கேளிக்கை சித்திரமா திராவிடத்தை சேர்ந்த பண்ணிக்கிட்டு இருக்கான். இனிமேல் சீமான் செய்யறதை நீங்க காமெடியா பார்த்தீங்கன்னா ஒன்னா மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க நம்மள மாதிரி முட்டாப்பாய் எவனும் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், சீமானின் அடுத்தடுத்த கருத்துக்கள் எப்படி இருக்க போது, குறிப்பா ஈவேராவை எந்த அளவுக்கு அடித்து இந்த திராவிடத்தை ஒழிக்க போறார் அப்படின்றதான் மும்முரமாக பார்க்கப்படுகிறது. அவர் இன்றைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் விஜயலட்சுமி கிட்ட, அது அவருடைய பேசினுடைய தவறாக இருக்கலாம். ஒரு பெண்ணை 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், 1000 சீமான் கருத்துக்களுக்கு ஆதரவாக நிற்கலாம். ஆனால் ஒரு பெண்ணை நம்ம பேசிட்டோம் அப்படின்றதுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டிருக்காரு. 1000 அழுத்தங்கள் இருந்தது. பல வழக்குகளில் சீமான் அவர்கள் பல பேரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனால் யாருக்கும் இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்டதில்லை சீமான். இந்த அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண்ணை பேசிட்டு அவங்க மனசு கஷ்டப்பட்டுச்சு அப்படின்றதுக்காகத்தான் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை முறை அதில் மட்டும்தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எந்த ஒரு அரசியல் அழுத்தங்களுக்காகவும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளிடமும் அவர் இதுவரை மன்னிப்பு கேட்டது கிடையாது. ஸோ திராவிடத்தை வேற இருக்க, குறிப்பாக அந்த ஈவேரா தான் திரும்பவும் யாராச்சும் ஈவேரா தான் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் அறிவை புகுத்தினாரு, அதாவது சமூக நீதியை புகுத்தினாரு, இல்லாட்டி நீலாம் முட்டா பயலாக போயிருப்ப, பேண்ட் போட்டது காரணம் சட்டை போட்டது காரணம் ஈவேரான்னு சொன்னீங்க அப்படின்னா சீமானுடைய கருத்தம் சரியா இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டை சேர்ந்த நோபல் பரிசான ஒரு அறிஞன் சொல்றான்,
நான் இப்படி நோபல் பரிசு வாங்கினேன்னா அது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறான். திருவள்ளுவர் எழுதி வச்ச அந்த குறள், அந்த திருக்குறளை படித்தாலே போதும், நீங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக புத்திகள் நல்லா தெளிவாகி நீங்கள் என்ன இலக்கை அடையணுமோ அதை அடைஞ்சிடலாம். அப்படிப்பட்ட திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதோ நாட்டில் பிறந்தவன் சொல்கிறான், நோபல் பரிசு வாங்கினவன் பேசுகிறான். அந்த திருவள்ளுவருக்கு யார் ஈவேராவா வந்து படிப்பு சொல்லி கொடுத்தாரு? 1330 குறள். அது 1330 இன்னும் எத்தனையோ இருக்குது. ஏதோ கண்டுபிடிச்சு கொடுத்தது 1330 நம்ம கையில் கிடக்குது. அது 10,000 20,000 இருந்தாலும் எழுதியிருப்பான். அந்த எழுதின எழுத்துக்கள் ஒரு பிழை கூட கிடையாது. அப்படி பிழை இல்லாமல் தமிழை எழுதியவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது எவன்? இந்த ஈவேராவா? எல்லாத்துக்கும் ஈவேரா ஈவேரா ஈவேரா, எங்க பார்த்தாலும் ஈவேரா சிலை, கோயிலுக்கு முன்னாடி ஈவேரா சிலை. இதெல்லாம் சீமான் அடித்து நொறுக்கும் போது தான் அவனுக்கு கோவம் வந்தது. அவன் கோவத்தை வேறு வழியில் காமிச்சான். அதுவும் இப்போ நீதிமன்றத்தின் வாயிலாக சுக்குநூறாக உடைந்து விட்டது. இனி சீமானை எந்த வகையில் நீங்கள் வந்து தடுத்து நிப்பாட்ட போறீங்க? அடுத்து வேற என்ன பண்ணிட போறீங்க? அடுத்து திராவிடத்தை அது அழியுது, அதுவும் அழிஞ்சு போயிடும், அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். தமிழை வீழ்த்தி திராவிடம் வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. தமிழுக்குள் தமிழ் மட்டும்தான் அடங்கும். திராவிடத்துக்குள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மொழிகள் எல்லாம் அடங்குது. அப்படின்னா தமிழுக்கு மட்டும் இவனை ஏன் திராவிடத்தை வச்சுக்கிற? மற்ற மாநிலங்களில் எங்கேயாச்சும் திராவிடத்தை கையில் தூக்குறானா? இதைத்தானே சீமான் கேட்குறாரு. இதை கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற உனக்கு ஏன் அப்படி சுருக்குன்னு வருது கோபம்? இந்த கேள்வியை நான் கேட்குறேன், திரும்ப உங்கள்கிட்ட கேட்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கவன தமிழ்லன்னு சொல்லுன்றாரு, அதுக்கே சீமானை திட்டுற. இதே கேரளாவில் அவன் மலையாளின்னு சொல்கிறான், கர்நாடகாவில் கன்னடான்னு சொல்கிறான், தெலுங்கு சொல்கிறான், ஆந்திராவில். அவன்லாம் கோவப்பட மாட்டான். நீ மட்டும் ஏன் கோவப்படுற? நீ இப்போ சுத்த தமிழனே கிடையாதா? நீ கலப்பினமா? எல்லாம் மிக்ஸ்டா, கிராஸா எல்லாம்? திரும்ப திரும்ப அந்த கேள்வி சீமான் கேட்குறான், அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். சீமானுக்கு கோமாளி முத்திரை தான் குத்துறான் திரும்ப திரும்ப. ஈவேரன்ற பிம்பத்தில் ஈவேரா என்ன பண்ணாருன்னு பேசு. ஈவேரா மட்டும்தான் பண்ணாரா அப்படின்னு கேள்வி கேளு. நீ ஈவேரா சொல்லியிருக்காருல, பகுத்தறிவா இருங்கடா, இதில் அறிவு ஒன்று பகுத்தறிவு ஒன்று. அறிவுனா என்ன, பகுத்தறிவுனா என்ன? அதை ஃபஸ்ட் விளக்கம் சொல்லி வேணாச்சும். பெரியார் வந்து பகுத்தறிவா இருக்க சொன்னார். அப்போ அறிவுனா என்ன? அறிவை வெட்டுறதா? அறிவு என்ன, பகுத்தறிவு என்ன? உங்கள் விளக்கமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாதி உங்கள் திராவிட கொள்கையில். ஈவேரா சொன்னார்னு. ஈவேரா செய்தது என்னன்னு முதல் கேள்வி கேளு. திராவிடத்தை பின்பற்ற ஒவ்வொருத்தனும் ஈவேரா என்ன பண்ணான்னு முதல்ல கேள்வி கேளு. பெரியார்னு அவருக்கு பெரியார் கொடுத்திய அவர் என்ன பண்ணார்னு கேள்வி கேளியா? தமிழை சனியன்னு சொன்னாரு, அதனாலே தமிழுக்கு தொண்டாட்டியவர்னு நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கலாமா? திருக்குறளை வந்து மலம்னு சொன்னார், மலத்தட்டில் வச்சு இது பண்ணு சொன்னார், தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் சொன்னார் திருக்குறளை. அதே திருக்குறளை வெளிநாட்டில் ஒருவன் நோபல் பரிசு வாங்கின வந்து அதுதான் வாழ்க்கைக்கு தேவைன்னு சொல்கிறானே, இதில் யார் கருத்தை ஏற்றுக்கிறது? இதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. அவர் மேம்போக்கா சொல்லிட்டார். அப்போ மேம்போக்கா சொல்லுவார் திருக்குறளை வந்து தங்கத்தட்டில் வச்ச மலம்னு. உனக்கு கோவம் வராது, ஏன்னா நீ தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, தமிழன் கிடையாது. முதல்ல எவனுக்கெல்லாம் அது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தாயை பழித்தவனை கூட விட்டு தாய்மொழியை பழித்தவனை விடாதேன்னு பேசியிருக்கான். நமக்கு தாயை பேசினாலும் கோவம் வராது, தாய்மொழியை பேசினாலும் கோவம் வராது. அப்படி போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்காரன் நிலைமை. எத்தனையோ பேர் இருக்கானே தமிழ்நாட்டில் தமிழுக்காக செய்த சாதனைகள் செய்தவன், எத்தனையோ பேர் இருக்கானே. ஆனால் அவனுக்கு ஒரு முத்திரை குத்திடுவேன், பார்ப்பான் அப்படின்னு சொல்லி, அவன் பிராமணன் அப்படின்னு முத்திரையை குத்துவேன். பாரதியார் இப்படி சொன்னாரேனா போதும், அவன் பிராமணர் அப்படின்றது. ஊவே சாமிநாதையர் இருக்காரேனா அவர் பிராமணர் அப்படின்றது உடனே. அந்த ஆள் இல்லைன்னா இன்னைக்கு தமிழில் ஒன்றுமே கிடையாது. அந்த ஆள் ஓலச்சோடியாக கட்டுக்கட்டாக தூக்கி சேர்த்து கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்தார் எல்லாத்தையும். தமிழுக்கு இதாண்டா நீங்கள் நம்ம தமிழுடைய பண்டைய அடையாளங்கள், இதை படிங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கொண்டு சேர்த்தாரு. இல்லைன்னா தமிழில் ஒன்றும் கிடையாது. தமிழ் வந்து ஒரு இருக்கிறதுலே மூத்த மொழின்றதுக்கு அடையாளமே இல்லாமல் போயிருக்கும். இந்த திராவிடத்தை ஒழிக்க இதிலிருந்து சீமான் மீண்டு வந்து எந்த ஒரு சிக்கலும் சிக்கி கொள்ளாமல் திராவிடத்தை வேறறுத்து தமிழை நிலைநாட்டுவாரா? கட்சி கொள்கை அதில் 1000 முரண்பாடு இருக்கு, இல்லை அது நான் வரல. திராவிடம் தமிழ்நாட்டை முழுங்கி கொண்டு இருக்கிறது, பாதி முழுங்கிருச்சு, இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. அதை காப்பாற்றிக்கிற என்ன வழி, அதை மட்டும் பார்த்தா போதும். அதற்கு சீமான் நல்லவரா கெட்டவரா அதுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. கொள்கை சரியா, அவர் சொல்கிற கருத்து சரியா, அதை மட்டும் கேளு. புதுசாக வந்திருக்க விஜய் என்னத்துக்காக வந்து தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் 2 கண்ணுன்னு சொல்லணும்? திராவிடத்தை மட்டுமே 2 கண்ணுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? தமிழ் தேசியத்தை எதுக்காக எடுத்துகிட்டு வர்றாரு? அப்போ சீமானின் பேச்சு கருத்து சரி, அதனால்தான் ஒரு கண்ணாக இன்றைக்கு வந்திருக்கிறது தமிழ் தேசியம். அந்த ஒரு கண்ணாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் நாளைக்கு 2 கண்களாக மாறணும், திராவிடம் தூக்கி வீசப்படணும். அதுக்கு தமிழ் தேசியம்னாலே ஏதோ தீவிரவாதி மாதிரி பார்க்குறாங்க. இப்போ தமிழ் தேசியமா அந்த வார்த்தையே ஒரு மாதிரி பார்க்குறான். தேசிய தூக்கி போடு, தமிழ்னு பிடி. முதல்ல தமிழ்னு பேசு, வரவே மாட்டேங்குது. மற்ற மாநிலங்களில் மொழியில நல்லா தாய்மொழியாக வச்சுக்கிறான். நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் அதற்கான ஒரு கெப்பாசிட்டியே இல்லாமல் இருக்குது, தமிழுக்கான கெப்பாசிட்டியே. தமிழன் ஆள வேண்டும் சொன்னால் பிரிவினைவாதி. இந்த காவிரி தண்ணி கொடுத்தானா இல்லை முல்லை பெரியார் தண்ணி கொடுத்தானா? அதெல்லாம் கேட்க மாட்டான் இவனும். தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொன்னால் பிரிவினைவாதியாக மாறிடுது. தண்ணி தர மாட்டானே, இல்லை அது வேற டிபார்ட்மெண்ட். ஏடா ஒன்றுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் தண்ணி கொடுக்கணும்ல. இங்கேருந்து எனக்கு வர்றதைங்க நிப்பாட்டுற. இங்கேருந்து வளங்களை மட்டும் எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். கேரளா எவ்வளோ பெரிய ஒரு மாநிலம், விழிங்கன் துறைமுகம் யாரு கட்டுறான்? நமக்கு கட்டுறானா?
கேரளாக்காரன் தானே கட்டுறான் அதானி. அங்கே எவ்வளவு மலைகள் இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைகள், வெட்டி எடுத்துட்டு போக வேண்டியதானே நீ துறைமுகம் கட்ட. தமிழ்நாட்டில் தான் உனக்கு கன்னியாகுமரியில் தான் கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை வெட்டி எடுத்துட்டு போறதுக்கு. இழுச்சவ பையங்க தான் இருக்கான் தமிழ்நாட்டில். இது வந்து ஆட்சியாளர்களின் குறைபாடு. நீங்க என்ன ஆட்சி பண்றீங்க, தூங்குறீங்க உட்காந்துக்கிட்டு, அப்புறம் வெட்டிட்டு போகத்தான் செய்வான். இதை யாராச்சும் கேள்வி கேளுங்கய்யா, ஈவேராவே பிடிச்சி தொங்காம ஏன்டா அப்படி வெட்டிட்டு போறீங்க மேற்கு தொடர்ச்சி மலையை அப்படின்னு கேளுங்களேன் ஒரு கேள்வி. உங்க ஈவேரா தான் பகுத்தறிவு சொல்லியிருக்காருல்ல, அந்த அறிவை வச்சு பார்க்க வேண்டியதானே. ஏன்னா அங்கே கேரளாவில் மலையை வெட்டிட்டு போகாமல் கன்னியாகுமரிலேருந்து வெட்டுறீங்கன்னு. எல்லாமே தமிழ்நாட்டுக்காரன் வேணும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் போகக்கூடாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதான் பண்ணுது. இங்கேயும் அப்படி தான் இருக்குது, தமிழ்நாடு ஸ்டேட்லேயும் அப்படி தான் இருக்குது, சென்ட்ரல்லையும் அப்படி தான் இருக்குன்னு. ஸோ சீமானின் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் அவருடைய கருத்துக்களை முழுமையாக இனி எந்த ஒரு அச்சமுமின்றி அவர் சொல்லணும். இன்னைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் திராவிடத்தை கொஞ்சம் இன்னும் பலமாக அடித்து அதன் உண்மை தன்மையை சாயத்தை வெளுக்க வைக்கணும் அப்படின்றத தமிழனுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன். நன்றி.